Wishing you a joyful, healthy and successful 2026 filled with love and new beginnings. A happy new year 2022. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருஷத்துல இந்த முதல் மனமாட்சி நாளின் காலவேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்ம மனமாட்சி நாளின் காலவேளையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே ஒரு விஷயம் நம் தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த 2026 வருடத்துடைய முதல் மனமட்சி நாளின் காலவேளையில உம்முடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களை ஒரு விஷயம் கல்வி பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் வரும்போது விசுவாசிக்க, ஒப்பு கொடுக்க, செவிசாய்க்க, கீழ்ப்படிய, அர்ப்பணிக்க கர்த்தர் செய்யுங்க. இந்த வார்த்தைகளை உண்டாகிற வல்லமை ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருடைய இருதய சிந்தனைகளையும் ஆண்டவர் ஆளுகை செய்யும். உங்கள் நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். கர்த்தர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுவீராக. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 9 verse 7. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நோவா பேழைக்கு பிறகு, நோவாவுடைய வெள்ளத்துக்கு பிறகு, பேழையிலிருந்து வந்தபோது ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்ன காரியங்கள், ஒரு புதிய பூமி உண்டாயிற்று, புதிய உலகம், பழைய உலகம் அழிந்து போனது, எல்லாமே புதிதாக இருக்கிறது. அந்த நாட்களில் ஆண்டவர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாக்குங்கள் என்றார். நீங்கள் பலுகி பெருகுங்கள், பூமியிலே பலுகி பெருகுங்கள் என்ற இந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை இப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த நாட்களில் பூமியில் மனுஷர்கள் இல்லை நோவாவை தவிர. அதனால ஆண்டவர் அவர்கள் ஜனத்தொகையில பெருகும்படியாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசிரமமான வாக்குத்தத்தத்தை தந்தார். நமக்கும் ஆண்டவர் புதிய வருடத்தை தந்திருக்கிறார், புதிய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் சொல்லும்போது சொல்கிறார், நாங்கள் சிறுகவும் நீர் பெருக வேண்டும் என்று. அப்படி என்றால் என்ன? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்றும் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. அந்த நாட்களில் மனிதர் இல்லாமனால அவர்கள் சரீரத்தில் எண்ணிக்கையில பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாட்களில் நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் பெருகும்போது பூமியில அல்ல, வானத்தில் அநேக ஜனங்களை நாம் ஆதாயப்படுத்தவும், அநேக ஜனங்கள் வானத்தை நம் அப்படியாய் இன்னும் பெருக பண்ணவும், தேவனுடைய பிள்ளைகளை பெருக பண்ணவும் நாம் நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில நாம் கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம்மை ஆஸ்வதிக்கிறார். நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். நாம் பருகி பெருகி வானத்தை நிரப்பும்படியா இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வருடத்தை கொடுத்திருக்கிறார். இது இந்த வருடத்தினுடைய இந்த முதல் மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற
ஒரு கட்டளையா இருக்கிறது. நாம் அதை மனதில் கொண்டு அதை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. நம் ஆண்டவருடைய காரியங்களை பெருக வேண்டும் என்றால் 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெருகும்போது நிச்சயமாகவே நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். நாம் பெருகி பெருகி தேவ பிள்ளைகள் இன்னுமாய் அதிகமாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எந்தெந்த காரியங்களை பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு 4 காரியங்களை நமக்கு நினைவூட்ட விரும்புகிறார். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, புக் ஆஃப் கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 10, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசி சபைக்கு, கொலோசி பட்டணத்தில் உள்ள சபைக்கு பவுல் எழுதுகிற அந்த நிருபங்கள்ல முதல் காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் என்ன பண்ணுங்க, விருத்தி அடைவீர்களாக, பெருகுவீர்களாக என்று சொல்லி ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். குழந்தைகளா இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இருந்த நிலைமையில இருக்காதபடி ஆண்டவரை அறிகிற அறிவில் என்ன பண்ணணுமா, பெருகுகிறவர்களாய். ஆண்டவர் அறிகிற அறிவில பெருகும் போது தான் இன்னும் அதிக விசுவாசம் நமக்குள்ள கடந்து வரும். பரிபூர்ண விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்னா, ஆண்டவரை பரிபூர்ணமாய் அறிந்து கொள்ளும் போது தான் அந்த விசுவாசம் பரிபூர்ணமாய் இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளாகிய நாம் வேத அறிவில் இருக்கிறோம், வேத ஞானத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு வேதத்தை தந்திருக்கிறார், வேதத்தை விசுவாசிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ஆனால் அந்த வேத ஞானத்துல இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். தேவனை அறிகிற அறிவு. ஆண்டவருடைய நாமம், நாட் த பைபிள் நாலேஜ் பட் த நாலேஜ் ஆஃப் காட். ஆண்டவருடைய மகத்துவங்களையும் ஆண்டவருடைய திட்டங்களையும் ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு செவிகள் நமக்கு வேண்டும். ஆண்டவருடைய நாமம், ஆண்டவர்னா இப்படிதான் இருப்பார், இது தேவனுடைய வழிநடத்துதல் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவரை முற்றிலும் அறிந்து கொள்வதற்கான காரியங்கள், தேவனை அறிகிற அறிவு நமக்கு தேவையா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆண்டவரை அறிகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ண விடுதலை உண்டாகிறது என்பதை அறிந்து, அநேகருடைய வாழ்க்கையில ஒரு ஸ்பிரிச்சுவலி அவங்களுக்கு பெரிய விடுதலை இல்லாத காரணம் என்ன? they are not set free. அவங்க முழுமையாய் விடுதலை அடையாமத்துக்குரிய காரணம் என்ன? உலக காரியங்கள் மேல நாட்டமும் நோக்கமும் இருக்கிறாங்க. they are very eager to know about the worldly things than the godly things. உலக காரியங்கள், அழிந்து போற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் சந்தோஷத்தை தராது. எத்தனையோ காரியங்களை கேட்க புதுசா இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும் போல இருக்கும். ஆனா அது நமக்குரியதல்ல. இன்னொன்று, அதனால் நம்ம பயனுடைய போதும் அல்ல. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம அதை அனுபவிக்க முடியாது. கர்த்தர் ஒருத்தர் அனுகிரகம் பண்ணாவிட்டால் எந்த காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்ளும் போது நமக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய அறிவிலே வளர்கிறதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Gospel according to John chapter 8 verse 32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். தேவனை அறிகிற அறிவு, ஆண்டவரை அறிகிறது என்னன்னா, அப்படி அறியும் போது என்ன ஆகுன்னா, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணுமா, விடுதலையாக்கும். ஆண்டவர் அதிகமா அறிஞ்சு ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து வேதத்தை அப்படியாய் தியானம் பண்ணும்போது, ஆராய்ச்சியும் பண்ணணும், தியானமும் பண்ணணும். அந்த காரியங்களை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தியானம் பண்ணும்போது அது நம்ம என்ன பண்ணுகிறதா, விடுதலையாக்கக்கூடியதா இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரத்துல ஒரு பரிபூர்ண தெய்வீக சுகமளிக்கிற விடுதலையை தேவனை அறிகிற அறிவினால நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் குறைவா இருக்கிறதுக்கும் பாவத்துக்கு நேராய் போறதுக்குமான காரணம் என்ன? ஆண்டவரை அறிகிற அறிவிலே அவர்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறதுனால அவர்கள் விடுவிக்கப்படாமல் போகிறார்கள். இந்த காலவெளியில தேவனை அறிகிற அறிவு நமக்கு அதிகமாய் வேண்டும் என்று வாஞ்சையாய் நாம் தேடும்போது, 119ஆம் சங்கீதத்துல உம்முடைய கட்டளையின் மேல் நான் ஆவலா இருக்கிறேன்னு சொல்லி பல காரியங்களை அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்தை பார்க்கிலும் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வேதத்தை எழுதி கொடுத்தே, மகத்துவங்களை எழுதி கொடுத்து இது என்ன பண்றாங்கன்னா அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். உலக வாழ்க்கைக்கும் வேதத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, இது ஒன்லி பக்திக்குரியது அப்படின்னு நம்ம நம்புறோம். இல்லை, உலகத்துடைய எல்லா காரியங்களுக்கும் வேதம் நமக்கு உதவியா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆஸ்வதிக்கிறதுக்கும் உயர்த்துவதற்கும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை அப்படியா, 2வது, ஆண்டவர் எதுல நம்ம வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால், 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, 1 Thessalonians chapter 3 verse 12,
நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் கொலோசி சபைக்கு எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, நீங்க தேவனை அறிகிற அறிவில் என்ன பண்ணணும், பெருகணும். ஒருவேளை கொலோசி பட்டணத்தார் அன்பில பெருகிருக்கிறாங்களோ தெரியல. ஆனா தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வரும்போது அந்த தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம், ஆண்டவர் சொல்றாரு, காண்கிற மனுஷனையே நீ நேசிக்கலைன்னா காணாத தேவனிடத்துல என்ன பண்ண முடியாது, அன்பு கூற முடியாது. கிறிஸ்துவின் அன்பு அப்படின்னா என்னன்னா, அதுல நம்ம பெருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாராக. இந்த ஊழியமே ஒரு அன்பின் ஊழியம். அன்பினாலே தேவன் தன்னுடைய ஊழியத்தை என்ன பண்ணாரு, கட்டி எழுப்பினார். ஒரு பக்கம் வரங்கள் இருக்கிறது, ஒரு பக்கம் வல்லமை இருக்கிறது. ஆனா இவை எல்லாவற்றை காட்டில் குறைந்தது அவர் சொல்லும் போது பவுல் சொல்றாரு, இதெல்லாம் குறைந்து போகும், ஆனா அன்பு கடைசி வரைக்கும் என்ன பண்ணாது, மாறாது. அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் chapter 13 verse 13, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகளில் அன்பே என்ன பண்ணுதான், பெரியது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீர்க்க தரிசனங்களாமானாலும் அந்நிய பாஷைனாலும் ஓய்ந்து போகும், ஒழிந்து போகும் சொல்லி பல காரியங்களை பவுல் சொல்லிட்டு சொல்றாரு. அந்த அன்பு ஒரு நாள் என்ன பண்ணாது, ஒழியாது. ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தாரு, ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செய்தாரு. ஆனா ஆண்டவருடைய அன்பிற்கு இணையான ஒரு அன்பு உலகத்துல ஒண்ணுமே என்ன பண்ணது கிடையாது. உலகத்துல பிசாசுகளும் அற்புதங்களை செய்கிறது, பல காரியங்களை செய்கிறது. ஜனங்கள் என்ன பண்றாங்க, விருத்தி அடையார்கள், ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அன்பிற்கு ஒப்பான ஒரு அன்பு உலகத்துல ஒன்று கிடையாது. இந்த தெய்வ அன்பிலே நாம் பெருகும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுல நம்ம பெருவிழாய் காணப்படும் போது அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துல பெருகு செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஊழியத்துல வரங்கள் தேவை, கிருபைகள் தேவை, தாளந்துகள் தேவை, திறமைகள் தேவை. இதெல்லாம் அன்பு இல்லை அப்படின்னா ஓசையிடுகிற கைத்தாளம் போல இருக்கும் என்று சொல்லி அதே கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் நான் அதை ஒரு விஷயம் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரிந்த காரியம், நான் அதை வாசிக்க நேரமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு எனக்கு இராவிட்டால் அப்படின்னு சொல்லி பல காரியம். 1 கொரிந்தியர் 13:1 அன்பு எனக்கு இராவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை பற்றி பவுல் அதிகமாய் சொல்லுகிறார். தேவனுடைய அன்பு அப்படின்னா என்னன்னா, பாடுகளை சகிக்கிறதுக்கு பேர் தான் கர்த்தருடைய அன்பு, வேற ஒன்றும் கிடையாது. என்டியூரிங் த ஹார்ட்ஷிப், ஆண்டுடைய சிலுவை சுமக்கிறது தான் அன்பு. அதுதான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இல்லாத அன்பும் செத்தது. ஆண்டுடைய அன்பு என்று சொல்லி மற்றவர்களை நேசிக்கிற நாம், அவர்களால் வருகிற உபத்திரவங்களை தேவனுக்காக நம்ம சகித்து பொறுமையோடு இருக்கும்போது அவர்களை ஆண்டவருக்குள்ளாய் ஆதாயப்படுத்தவும் பரலோகத்திலே ஜனங்களை பெருக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எண்ணிக்கையிலே நாம் பெருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து இப்படி சொல்லுகிற ஒரு வாசனை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் chapter 1 verse 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமி என்ன பண்ணுங்க, நிரப்பி, அப்புறம் அதை என்ன பண்ணணுமா, கீழ்ப்படுத்தி என்ன பண்ணுங்க, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். இன்னைக்கு பூமியை ஜனங்க நிரப்புறாங்க, ஆனா அதை கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமியிலே நம்ம பருகி பெருகி எல்லாவற்றையும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புக் ஆஃப் ஆக்ட்ஸ் chapter 6 verse 7 வாசிக்கும் போது
ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 6 verse 7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர் தொகையும் விருத்தி அடைந்தது. ஆண்டவருடைய நாம மகிமை. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர் தொகையும் என்ன பண்ணதான் விருத்தி அடைந்தது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம முதலாவது பார்த்தோம், கர்த்தரை அறிகிற அறிவுல நம்ம என்ன பண்ணணும், வளர வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. அவரை விசுவாசிக்கிறதுல, அந்த காரியங்களை கை கொள்கிறதுல நம்ம அதிகமாய் நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணும் போது தான் நம்ம அதில் வளர முடியும். ஆண்டவருடைய நாம தேவனுடைய அறிவுன்றது வேதத்தை நிறைய வாசிக்கிறதுனால நம்ம வளர முடியாது. அதுக்கு கீழ்ப்படியும் போது அந்த காரியங்கள்ல வளர கர்த்தர் கிருபை செய்கிறார். மூன்றாவது, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சீஷர் தொகை என்ன பண்ணிச்சான், அதிகமாயிற்று. நம்ம சபையில ஆத்துமாக்கள் குறைந்திருக்கிறார்கள், ஆத்துமாக்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அது ஆதி அந்த நாட்கள்ல பேதுருடைய ஒரு பிரசங்கத்துல அப்படியே பார்த்தா அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபையில ஒவ்வொரு நாளும் சேர்ந்து கொண்டார்கள் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, தேவனுடைய அறிவில நாம் வளரணும், தேவனுடைய அன்பில நம்ம வளரணும். அது மாத்திரமல்ல, எண்ணிக்கையிலும் வளரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது தேவனுடைய ஒரு விருப்பங்களில ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதாமுக்கும் ஆண்டவர் பருகி பெறுங்கள் சொன்னாரு, நோவாவுக்கும் ஆண்டவர் பருகி பெறுங்கள் சொன்னாரு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல நம்மை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்ம என்ன பண்ணணுமா, சீஷர் தொகை பெருகும்படியாய் நம்ம என்ன பண்ணணும், அந்த காரியங்களை ஊழியங்களை செய்ய நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எந்த அளவுக்கு நம்ம அன்பில ஆண்டவருக்கு நேசிக்கிறோம். நம்ம ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார், அன்பில பெருகணும். அன்பில பெருகிற நாம் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, ஊழியங்களை அதிகமாய் தேவனுக்கென்று செய்து இரவு பகலென்று பாராதபடி, கஷ்ட நஷ்டங்கள் பாராதபடி, நம்மால ஊழியங்கள் நடத்தப்பட நம் தடையா இல்லாதபடி நம் வழியாய் காணப்பட்டு இவ்விதமாய் சீஷர்கள் பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் விதமான ஆசீர்வாதத்தினால இந்த புதிய வருஷத்துல நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில ஆண்டவர் ஒரு காரியத்தில் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அடுத்தது, நாம் பெருக வேண்டிய, வளர வேண்டிய ஒரு காரியங்கள், கர்த்தருடைய பயத்துல நாம் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 9:31 கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் என்ன பண்ணிச்சான், நடந்து பெருகின. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நடந்து பெருகின. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய சபையில காணப்பட்டு பரிசுத்தாவுடைய நடத்துதல்ல நம்ம பெருகும்படியாய், என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டோம் அப்படின்னு இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து அந்த காரியங்கள், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவருடைய நாமம், இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்றாங்க, அந்த கர்த்தருக்கு படுற பயம் இல்லாமல் சுயமாய் அவர்கள் வாழ்ந்து கடைசியில் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறாரு, நம்ம நாமத்தினால பிசாசுகளை ஓட்டினோம்னு சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அறியேன் அப்படின்றாரு. உங்களுடைய நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோன்னு சொல்லுகிற போது அறியேன் அப்படின்றாரு. அப்ப பயமில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு பலன் அளிக்காது. பயந்து, தேவனுக்கு பயந்து அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியங்களை செய்யும் போது, பெருமையினாலேயோ மனமேட்டினாலேயோ அல்லது இருமாப்பினாலேயோ வாதத்தினாலேயோ அல்லாதபடி தேவனுடைய காரியங்கள்ல பயந்து தேவனுக்கு செய்கிறோம் என்கிற பொருத்தனையோடு நம்ம செய்யும் போது தேவன் அங்கே என்ன பண்றாராம், கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையில நம்ம பெருக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் போது தான் அப்படி கிருபை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, 2 Peter chapter 3 verse 18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது பவுலும் இதை சொல்றாரு, ஆண்டவரை அறிகிற அறிவில் என்ன பண்ணுங்க, வளருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு ஒப்பனையாய் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாய் 2 பேதுரு 3:18 சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும்
அவரை அறிகிற அறிவிலும் என்ன பண்ணுங்க, வளருங்கள். அவருக்கு எப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ கிருபையில நம்ம வளரணும்னா விசேஷமா விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது கிருபை பெறுகிறது இல்லை என்று சொல்லவில்லை. தேவனுக்கு பயந்து நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை அவருடைய கிருபையில பெருகி செய்து நம்மை ஆஸ்வதிக்க வைக்க. நமக்கு எல்லாருக்கும் கிருபை தேவை, கிருபைக்காய் காத்திருக்கிறோம், கிருபை வேணும்னு சொல்றோம். இந்த கிருபை தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நோவா தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். அதனால நோவாவுக்கு தேவனுடைய கண்கள் என்ன பண்ணிச்சான், கிருபை கிடைத்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கிருபையை வெறும் ஸ்தோத்திரத்தினால மாத்திரம் கிருபை பெருகாது. தேவனுக்கு பயப்படுகிற பயம், தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவனுடைய பாதத்துல நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கிற வேளையில நிச்சயமாய் கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருகும் என்பதுல சந்தேகம் இல்லை. ஸ்தோத்திரத்தை ஒரு மந்திரம் போல மனப்பாடமா செய்யாதபடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா விதத்துல ஜெப நேரத்துல மாத்திரம் நம்ம பயத்தோடு இருக்கிறோம். மற்ற நாட்கள்ல அப்படிப்பட்ட பயம் நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை நமக்குள்ள காணப்படாதபடி ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகள் நல்ல வசனம் இருக்குது. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவா. ஆண்டவருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும், ஒரு நாள் அந்த ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நியாயத்திற்கு முன்னாடி நான் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு பயத்தோடு பாவத்தை புறம்பே பழைய வஸ்திரத்தை களைந்து தள்ளுங்க சொல்கிறபடி பாவமான காரியங்களை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது அந்த கிருபை நிச்சயமாய் நம்மை சூழ்ந்து கொள்கிறது என்பதில் சந்தேகமில்லை. நாம் கண்களை மூடி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறமையா. ஆதியாகமம் 9:7 நீங்கள் பலுகு பெருகி பூமியை விருத்தியாக்குங்கள் சொன்னீரப்பா. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல பரலோகத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்தந்த காரியங்களை விருத்தி ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் விரும்புகிறீரையா. இந்த புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல இந்த புதிய வருடத்துல ஆண்டவரே நாங்கள் இந்த ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் விருத்தி ஆகும் போது நிச்சயமாய் அநேக ஜனங்கள் நாங்கள் சுதந்திரித்து எங்களுடைய ஆண்டவரே பரலோகத்துக்குரிய கூட்டத்தை நாங்கள் இன்னும் விருத்தியாக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீரையா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறமையா. கர்த்தரை அறிகிற அறிவில நாங்கள் ஆண்டவரை வளரும் போது அது ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை உண்டாக்குன்னு நாங்கள் வாசித்தோமே. இவ்விதமாய் கர்த்தர் விரும்புகிற ஆண்டவரே கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறமையா. 5 காரியங்கள்ல நாங்கள் பரிபூர்ணமாய் ஆண்டவரே விருத்தி அடைந்து கர்த்தாவே முழுமை பெற்று பரிபூர்ணராய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இறக்க செய்யுங்க. இந்த காரியங்கள்ல நாங்கள் ஆண்டவரே பெருகும் போது எங்களுடைய ஆடு மாடுகளுடைய எண்ணிக்கை, எங்களுடைய ஆசீர்வாதத்துடைய எண்ணிக்கை, எல்லா சுகத்தினுடைய காரியங்கள்ல நீர் ஒரு பெருக்கத்தை ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறீர். அதுக்காக நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறமையா. யோபு ஆண்டவர் எட்டத்தனையா இயேசுவை ஆசீர்வதித்தார் என்று சொல்வது போல எங்களுடைய உலக பொருளாதார தேவைகள்ல நீர் ஒரு பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் நீதியும் கர்த்தர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காரியங்களை நாங்கள் கவனமா இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கைக்குரிய கவனங்களை நீர் கவனம் செலுத்தி நாங்கள் பெருகுவதை நீர் ஆண்டவரை விரும்புகிறீர். பெருக்கத்தை உண்டாக்குகிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் பெருகி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்குண்டு ஒரு சாட்சியுள்ள பாத்திரமாய் நாங்கள் காணப்பட எங்களை நீர் அழைத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். உங்க நல்ல நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எமக்கு நன்றி ஆண்டவரே. உலக காரியங்கள்ல நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே சிறுகவும் ஆவிக்குரிய காரியங்களை பெருகுங்கிற ஒரு நாட்டம் ஒரு வாஞ்சை வரும்போது நிச்சயமாய் நீர் எங்களை பெருக பண்ணுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நல்ல நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும் ஐயா. உன் ஆண்டவரே சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மலனத்தனையாய் பெருகுவார்கள் சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் ஆண்டவரே, நாங்கள் பெருகும்படியாய் நீர் ஆண்டவரே சிறுமைப்பட்டீர். ஆண்டவரே சிறியவர் ஆனீர். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில வளரவும் பெருகவும் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. உலக பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்கள்ல நாங்கள் பெருகுவர்களாய் காணப்பட உதவி செய்யும் போது நிச்சயமாய் எங்களுடைய எல்லைகளை கர்த்தர் பெருக்குகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும்
கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.